தங்கச்சி, வீட்டில் எல்லாம் இருந்து நீ தனிச்சுதான் இருக்கியா? பிரதர், தாய் குலங்களுக்கு சொல்றேன், எல்லாம் இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் இல்லாத போல தனிச்சிருக்கீங்களா? தகப்பன் தாய் இருந்து இல்லாத போல தனிச்சிருக்கியா தம்பி? கலங்காத தம்பி, கலங்காத தங்கச்சி, அப்பா வருவார் தம்பி. அப்பா வனாந்திரத்தில் நீ இருந்தாலும் கூட வருவார் தம்பி. என் பிதா எப்போது என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் எப்போது என்ன தனிமையா இருக்க விடுவது இல்லை. நான் தனித்துறேன். என் பிதா எப்போது என்னோடு கூட, தகச்சி உன்னோடு கூட, தம்பி உன்னோடு கூட இருக்கிறார். உன் அப்பா உன்னை புரிஞ்சுக்காம போகலாம். நீ அரியணை வாழ்வை இழந்து நீ தனிச்சு கிடக்கலாம். என் வேலையிலையும் ஒரு அரியணை இல்லை, எனக்கு வாழ்க்கையிலையும் ஒரு அரியணை இல்லை, ஒரு அரண்மனை வாழ்க்கை என் பேக்ரவுண்ட் இல்ல பாஸ்டர். அப்படி இழந்து நீ யார் இங்க இருந்தாலும் சரி தனிச்சு நிக்கிறியா? கலங்காத. தாவீதை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அவன் வாழ்க்கையில இதை அனுமதிச்சு அவனுக்கு அரியணையை கொடுத்தார்னா, உனக்கும் அதே சூழ்நிலை நடக்குதுன்னா ஒரு அரியணை உனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியம் உனக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கு தம்பி. ஒரு ஊழியம் உன் மேல ஒரு அபிஷேகம். இதை சொல்லும் போது ஆவியானவர் யாரோ சில பேரை அழைக்க விரும்புறார், சில பேரை அபிஷேகிக்க விரும்புறார். தம்பி நீதாது, தங்கச்சி நீதாது, நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உங்க சபை, உன் ஊழியக்காரங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரிசனத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீதாது. அப்பா என்ன பயன்படுத்துங்க, 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 பயன்படுத்துங்க.